ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திற்கும் இல்லாத நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆகாத 6ஆம் அதிபதி அப்படியே உங்களுடைய ராசியை பார்க்கறது, 7ஆம் பாவகத்திலேருந்து பார்க்கறது. அப்போ என்ன, ஒரு மாதிரியான சிடு கடுகடுன்ற மாதிரியான மனநிலையில் இருப்பீங்க, ஒரு எரிச்சலான மனநிலையில் இருப்பீங்க. எப்போதுமே ராசியை உங்களுக்கு ஆகாத 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் தொடர்பு கொள்றது நல்லது இல்லைங்க. இந்த ஒரு வாரம் முழுக்க அவர் தனிச்சு தான் இருக்க போறாரு, எந்த விதமான சுபர் தொடர்பும் இல்லை. அப்போ 7ஆம் பாவக வழியில உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ காதலர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில ஒரு நெருடலோ பிரச்சனைகளோ வரக்கூடிய அமைப்புகள் அப்படியே இந்த வாரத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். இதுல சற்று பொறுமையா இருக்கிற மாதிரியான அமைப்புகள் மிகுந்த அளவுல தேவைப்படுது மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்கிறது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறதுன்ற மாதிரியான அமைப்புகளை இந்த இடத்துல பண்ணி வைப்பீங்க. இது கணவன் மனைவி நண்பர்களோட அமைப்புகள்ல மட்டும் இல்லாம வேலை தொழில் அமைப்புகள்ல கூட ஒரு சில இடங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். டென்ஷனா இருக்கும், இங்க காயம்படுதுங்க அங்க காயம்படுதுங்க அப்படின்னுவீங்க. ஏதோ ஒண்ணு எனக்குன்னு பிரச்சனைகள் அப்படியே இழுத்துட்டு வராங்க, அது அப்படியே பிரச்சனையா இருக்குன்றதை என்னால் நல்லா உணர முடியுதுங்க. இந்த மாதிரியான தன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் என்ன, ராசியில வக்கரமாக இருந்தாலும் கூட குரு ஒரு அளவுக்கு வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுக்கிரனோட இருந்திருக்கக்கூடிய அமைப்பு, வக்கர அமைப்புகள் எதுவும் இல்லாத நிலை அப்படின்றதுனால இந்த வாரம் முழுக்க ராசிநாதன் ஒரு அளவுக்கு வலுவாகவும், ராசி ஒரு அளவுக்கு இவருடைய செவ்வாயுடைய பார்வையிலும் சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு நோய் எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. செவ்வாய் 6ஆம் அதிபதினாலே ராசியை பார்க்கறதுனாலே நோய் பிரச்சனை, நோய்க்காக ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா கணவனையோ மனைவியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அமைப்புகள் மாதிரியான தன்மை இருக்கும். 10ஆம் இடத்துல சனி இருந்து செவ்வாய் பார்ப்பது லேசான தொழில் முடக்கங்கள் மாதிரியான அமைப்புகள் இந்த இடத்துல வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்குள்ளலாம் இந்த வாரத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. கொஞ்சம் நிதானமாக எதுலேயுமே அதிகமாக யோசித்து 3வது தரப்பை உங்களோட சேர்த்துக்கிறீங்கன்னா கூட இந்த இடத்துல புதிய அறிமுகங்கள் அப்படியே சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவர் இப்போதைக்கு எந்த அறிமுகமான எந்த ஒரு நபரையும் தொழில் அமைப்புகளில் இங்கே லாபம் வருது அங்கே லாபம் வருதுன்ற மாதிரியான விஷயங்களை காட்டாமல் இருக்கிறதோ, நிலம் கட்டிடம் மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு யாரையும் முழுசாக நம்பி இறங்க தேவையில்லாத ஒரு வாரமாக இந்த டிசம்பர் 2வது வாரம் நிச்சயமாக சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்.